சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 23ஆம் நாள் 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை. எனவே இந்த சூரிய வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. நமக்கு பிரத்யட்ச தெய்வமாக சூரியனை வழிபட முடியாவிட்டால் அதுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் ஆலயங்களில் சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீட்டிருக்கின்ற சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது சிறப்பு மலர்கள் கொண்டு அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். அத்தோடு இன்று ரிஷி பஞ்சமி விரதம் என்கின்றதாகிய விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. சப்த ரிஷிகளை வழிபாடுகள் செய்கின்ற விரதத்தோடு கூடியது. புத்தளம் மாவட்டம் சிலாவம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணாபுஷ்கரா சமேத கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் காலையிலே நடைபெறுகின்றது. காலை 7 மணி முதல் புண்ணியாக வாதனத்தோடு யாக பூஜைகள், ஹோமங்கள், நாதாஞ்சலி, கீதாஞ்சலி, நர்தனாஞ்சலி, வேத பாராயணம், சோத்திர பாராயணம், பன்னீர் திருமுறை பாராயணங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று கும்பம் வீதி பிரதட்சணமாக வந்து ராஜகோபுரம், சூழலிங்கமாகிய மூலாலய ஸ்தூபி போன்றவற்றுக்கான கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலமூர்த்தியாகிய பூர்ணாபுஷ்கரா சமேத கரிகரபுத்திர ஐயனாருடைய கும்பாபிஷேகமும் நடைபெற திருவிழல் கூட்டியிருக்கின்றது. இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகமஞானி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான 26 முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியாருடைய விண்ணுலக ஆசியோடும் வவுனியா சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வவுனியா மாவட்டத்தின் தலைவர், அந்தனர் ஒன்றியத்தினுடைய போஷகர், சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய அருள் ஆசியோடும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான இந்த கும்பாபிஷேக நிகழ்விலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறையருளை பெறுவதோடு இன்று இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானையும் வழிபாடு செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். அன்பர்களே, இன்று மரியன்னையினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம்.
மரியன்னைக்கு ஒரு பிறப்பு. அவளுடைய இந்த பிறப்பை அவளுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். மத்தேயு நற்செய்தியிலே தலைமுறை அட்டவணையை கொடுத்து ஆபிரகாமிலே இருந்து தாவீதினுடைய மரபு வழியாக சூசை பிறந்தார் என்றும், சூசையினுடைய மனைவி மரியாள், இவர்களுக்கு பிறந்தவர் இயேசு என்று இந்த தலைமுறை அட்டவணை கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒருவருடைய பிறப்பு, அவர் எந்த தலைமுறையிலே இருந்து வருகின்றார், அவருடைய பரம்பரை என்ன என்று சிந்திப்பது மனித வளமையாகும், மனித நோக்குமாகும். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்லுவார்கள். பெற்றோருடைய இவ்வாறு அவர்களுடைய இயல்புகளும் அவர்களுடைய பண்புகளும் அவர்களுடைய சாயலும், இவ்வாறு அவர்களுடைய குறைகள் கூட, அதாவது நோய் நோக்காடுகள் கூட சில வேளைகளிலே கடத்தப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதனாலே ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு பின்புலமாக அவர்கள் வாழ்ந்த சூழலும் அவர்களுடைய மூதாதையர்களும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இறைவன் ஒருவரை இந்த உலகத்திலே தோன்ற செய்கின்ற பொழுது இறைவன் அவர்களுடைய முன்னோர்களை ஆயத்தம் செய்கின்றவராக, அவர்கள் வழியாக ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் பெருமதியை, மாண்பை, மதிப்பை, ஆற்றல்கள், திறமைகளை கொடுப்பதற்கு அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற இந்த சூழல் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த சூழலை மாற்றலாம். ஆனால் இறைவன் கொடுக்கின்ற இந்த நன்மைத்தனம் எப்பொழுதும் ஒரு சங்கிலி தொடராக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த மனிதர்கள் மத்தியில் இருந்துதான் இறைவன் மனிதர்களை தேர்வு செய்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர் இறைவன். வானத்திலிருந்து தொப்பண்டு ஒருவர் விழுவதில்லை. ஆனால் இயேசுவினுடைய பிறப்புக்கு தயார் செய்த இறைவன் கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பினுடைய சிறப்பை வெளிப்படுத்துகின்ற பெண் ஒரு மனித பிறவிதான் மரியாள். அதனாலே மரியாளினுடைய பிறப்பும் இயேசுவுடைய வாழ்வுக்கு ஒரு அடித்தளமாக தேவையானது ஒன்றாக இருந்தது. இன்று நாங்கள் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் என்றால் அவருடைய வாழ்வினுடைய அந்த பின்புலத்திலே இருந்துதான் நாங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு அர்த்தம் கொடுப்போம். பிள்ளைகள் எல்லாரும் தங்களுடைய தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய மனங்களிலே இருக்கின்ற நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த தாயினுடைய தியாகம், இந்த தாயினுடைய உழைப்பு, இந்த தாயினுடைய பண்புகள், இந்த தாயிலே சிறந்து இருக்கின்ற, மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற அவளுடைய உன்னதமான மதிப்பீடுகள் எல்லாம் அந்த பிறந்த நாளுக்கு உரிய அணி செய்கின்ற அணிகலன்களாக இருக்கும். மரியன்னையை இந்த உலகம் பூராக காலாகாலமாக ஆண்டுதோறும் அவளுடைய பிறந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் என்றால் இந்த மரியன்னையினுடைய வாழ்வுதான் அதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. வெறுமனே அவள் இயேசுவை பெற்றெடுத்தாள் என்பது ஒரு மனித நோக்கு. அதே வேளையிலே ஒரு இறையியல் அல்லது விசுவாச ஆன்மீக கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது மரியாள் எல்லோருக்கும் ஒரு தாயாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவளாக இருந்தாள். ஒரு தாய்மைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளும் இந்த மரியாளிலே பிரகாசமாக மிளிர்ந்து கொண்டிருந்ததை நற்செய்தி ஏடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி ஏடுகள் எழுதப்படுகின்ற பொழுது இயேசுவை பற்றித்தான் அவர்கள் எழுத வந்தார்கள். இயேசுவினுடைய பணியும் அவருடைய வாழ்வும் அவருடைய மீட்பு செயலும் அந்த
கதையை, அவருடைய வரலாற்றை எழுதுகின்றவர்கள் மரியன்னையினுடைய நிலைப்பாட்டை, மரியன்னையை எங்கெங்கு முக்கியமான இடங்களிலே, கட்டங்களிலே மரியன்னையை நிறுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் நிறுத்தி இந்த மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே இருந்த தொடர்பை, உறவை, பக்கபலமாக மரியாள் இருந்தால் ஒரு தாய்மையினுடைய பலத்தை இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நிறுவி வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த மரியாள் இயேசுவை ஈண்டெடுத்தவள் மட்டுமல்ல, இயேசுவினுடைய முதன்மையான ஒரு சீடராகவும் மரியாள் இருந்திருக்கின்றாள். ஏனென்றால் இந்த மங்கள வார்த்தை அவள் கேட்கின்ற பொழுது இது எங்கனமாகும் என்று சாதாரண புத்திக்கும் ஆற்றல்களுக்கும் எட்டாத ஒரு விடயத்தை ஒரு கன்னி பெண்ணாக, இளம் பெண்ணாக இருக்கின்ற இந்த மரியாள் நம்பினாள். இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்புகின்ற பொழுது வெறுமனே அவள் நம்புகின்றேன் என்று சொல்லவில்லை, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தவள். அதாவது இறைவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தவள். இந்த அர்ப்பணம் உள்ள ஒரு வார்த்தையின் வாழ்வு என்பது இந்த காலகட்டங்களிலே அரிதாக இருக்கின்றது. நன்றி இல்லாத பிள்ளைகளாக பலர் இருக்கின்றார்கள். தங்களை பற்றி மட்டும் சிந்திக்கின்ற சுயநலவாதிகளாக பலர் இருக்கின்றார்கள். அதனாலே இந்த மரியாள் அர்ப்பண உணர்வோடு தன்னுடைய இந்த வாழ்வுக்கு அவள் அடி எடுத்து வைக்கின்றாள். வெறுமனே பிறந்த பொழுது மட்டுமல்ல, அவளுடைய அந்த வாழ்விலே அவள் தனக்கென்று ஒரு தோன்றி புகழுடன் தோன்றுக அதிலில் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளல் பெருமான் சொல்லுவது போல, அவள் இந்த வாழ்வுக்கு தோன்றுகின்ற பொழுது, அடியெடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு இலட்சிய தாயாக, ஒரு வீர தாயாக, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட தாயாக, ஒரு பண்புள்ள தாயாக, மாண்புமிக்க தாயாக அவள் அடியெடுத்து வைக்கின்றாள். அந்த அவளுடைய பாதை, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகின்ற அவளுடைய அந்த வாழ்வு இறுதியிலே சிலுவை அடியில் அது பெரும் மாட்சிமை பெறுகின்ற ஒரு நிலைப்பாடாக காட்சி தருகின்றாள். அந்த இயேசு யாரை தன்னுடைய சீடர்களாக தெரிவு செய்கின்றார்களோ அந்த சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இந்த மரியாவை தாயாக கொடுக்கின்றார். அன்பு சீடர் என்று யோவான் நற்செய்தியிலே அழைக்கப்படுகின்ற அந்த சீடர் இயேசுவினுடைய அன்புக்கு பாத்திரமானவர். அவர்தான் ஒரு தனித்துவமான சீடர். என்ன செய்கின்றார்? அந்த சிலுவை அடியிலே நிற்கின்ற பொழுது இதோ உன்னுடைய தாய் என்று கொடுக்கின்றார். இந்த மரியாவினுடைய இந்த தாய்மை ஒரு சீடருக்கு மட்டுமல்ல, நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த நல்ல சீடர்களாக, அன்பு சீடர்களாக வாழுகின்ற பொழுது மரியாள் எங்களுடைய தாயாக திகழ்கின்றாள். இந்த தாயினுடைய பிறந்த நாள் என்பது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற தாயாக நாங்கள் அவளை பார்க்கின்றோம். நன்றி உணர்வோடு அவளை நோக்குகின்றோம். இந்த தாயைப் போல நான் ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த தாயினுடைய வாழ்க்கையிலே மிளிர்ந்த பண்புகளை நாங்கள் எங்களுடைய பண்புகளாக உருவாக்க விரும்புகின்றோம். எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் வேளைகளிலெல்லாம் இந்த தாயினுடைய அரவணைப்பு, அவளுடைய மடி எங்களுக்கு தேவை. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்று சொல்லுவது போல இந்த அன்னையினுடைய அரவணைப்பிலே, அவளுடைய பாதார விந்தத்திலே நாங்கள் தஞ்சம் புகுவது உண்டு. இன்றைய நாளிலே அடைக்கல அன்னை என்றும், மருதமடு அன்னை என்றும் பல்வேறு பெயர்களினாலே சூட்டப்படுகின்ற இந்த அன்னையினுடைய எல்லா ஆலயங்களுக்கும் இது ஒரு விழாவாக இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா ஆலயங்களிலும் இருக்கின்ற மரியாள் அது இறைவனுடைய தாய், திரு அவையினுடைய தாய், சமூகத்தினுடைய தாய், இந்த உலகத்தினுடைய தாய், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தாயினுடைய விழா எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விழாவாக இருக்கட்டும். இந்த தாய், அவள் மீது எங்களுடைய அன்பு, எங்களுடைய பாசம், எங்களுடைய நம்பிக்கை, எங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்ற இந்த தாய் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் தாயாக, அரசியாக விளங்குகின்ற இந்த மரியாள், அவளுடைய பிறந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி
அந்த அன்னையினுடைய பரிந்துரைகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அருள் வேண்டி அந்த அன்னையினுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம்தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக, கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி
இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.